சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோட்ல சரவணம்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பாபா ஆலயத்தில் எவ்வளவு ஸ்ரத்தையா பூஜை பண்ணுறாங்க, அங்கே ஒரு குரு பூர்ணிமா அன்னைக்கு ஒரு அற்புதமான லீலை நிகழ்ந்தது அப்படின்றத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அப்போ அது என்ன லீலையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிங்க. இது நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே என்கிட்ட பல பேர் அது என்னக்கா நடந்தது, ரொம்ப ஆர்வமாக இருக்குது, அந்த ஆலயம் எங்கே இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க. அந்த லீலையை நான் இப்போ எல்லா பக்தர்கள்கிட்டையும் சொல்கிறேன். அந்த ஆலயத்தோடைய அட்ரஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கோயம்புத்தூர்லாம் போகிற பக்தர்கள் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு போய் பாபாவை தரிசனம் பண்ண வேண்டும். அவ்வளோ ஒரு அழகான ஆலயம், அற்புதமான ஒரு இடம். இந்த எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சாய் சங்கரா சேனல்ல சாய் சச்சரித்ரா ஆடியோ கடந்த இந்த 2 நாட்களாக வந்து கொண்டிருக்கிறது. பல பேர் அற்புதமான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க. நிறைய பேர் என்கிட்ட சொன்னீங்க, அக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு, அந்த பிக்சர்ஸோட கொடுக்கறது ரொம்ப அருமையாக இருக்கு அப்படின்னு பல பேர் கொடுத்துருந்தீங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. அதே மாதிரி தமிழ் எப்போ வரும் அப்படின்னு நீங்கள் கேட்டிருந்தீங்க. அது தனித்துவமாக ஒரு எபிசோட்லேயே நான் சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ் முடிஞ்சதுக்கு பிறகு உங்களுக்கு தமிழ் வரும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இப்போ பக்தர்கள் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை எனக்கு கமெண்ட்ஸ் மூலமாக தெரிவிக்கலாம். என்ன அப்படின்னா, இந்த தமிழ் சச்சரித்ரா ஆடியோ புக் வந்து உங்களுக்கு சன்ஸ்தான் வந்து சச்சரித்திரம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த தமிழ் வந்து நாங்க படிக்கும் பொழுது கொஞ்சம் கடினமாக இருக்குக்கா அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. உங்களுக்கு அந்த சாய் சச்சரித்திரம் சன்ஸ்தானுடைய அந்த பப்ளிகேஷன்லேருந்து அந்த புத்தகம் அப்படியே வேணுமா, இல்லை அப்படின்னா அந்த ஒரு அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய சாராம்சம் என்ன அப்படின்றது உங்களுக்கு ஆடியோவா வேணுமா? ஏன்னா எங்களுக்கு அந்த தமிழ் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு, சில இடத்துல புரியல, எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த மாதிரினா உங்களுக்கு சாராம்சமாக உங்களுக்கு தனித்துவமான ஆடியோவா நான் தரேன். இல்ல எங்களுக்கு அந்த சச்சரித்திரம் அப்படியே வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அந்த தமிழ் சச்சரித்திரம அந்த சன்ஸ்தானோட அதே புத்தகத்தை வந்து நாங்க உங்களுக்கு ஆடியோவா தரேன். அதனால இதை பத்தி பக்தர்கள் என்ன நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு என்ன வேணுமோ, ஏன்னா உங்களுக்காக தான் நாங்கள் பக்தர்கள், பாபாவுடைய பக்தர்கள் உலகம் முழுக்க என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது நிச்சயமாக பாபா நிகழ்த்துவார். அதற்கு ஒருத்தவங்களை இன்ஸ்ட்ருமெண்டா வச்சிருப்பாரு இல்லையா, அந்த மாதிரி தான் நான் என்ன கருதுறேன். அதனால பக்தர்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ நீங்க நிச்சயமாக கமெண்ட்ஸ்ல கொடுங்க. அதற்கேற்ப அந்த மாதிரியான ஆடியோ உங்களுக்கு கூடிய விரைவில் நிச்சயமாக வரும். அதனால இந்த எபிசோட்ல ரொம்ப அற்புதமான எபிசோடாக இருக்க போது, உங்களுக்கு ஒரு ரீகேப்காக அந்த கோவில்ல இருக்கக்கூடிய பாபாவோட பாதுகையை இப்ப நீங்க பாக்குறீங்க. இதே பாதுகையை தான் இந்த ஆலயத்தை நடத்தி வரும் தம்பதியர், அவங்க பேர் என்ன அப்படின்னா திருமதி உஷா மற்றும் திரு ராஜ்குமார் அவர்கள். இந்த தம்பதியர் வந்து நான் சொன்ன மாதிரி பாபா கிட்ட அவ்வளோ பாசமா இருப்பாங்க. ஒரு குழந்தை மாதிரி அவங்களுக்கு பாபா. அங்க அவ்வளோ சிறப்பாக அன்னதானம் நடக்கும். இதெல்லாம் ஒரு நாளும் நித்திய பூஜை எல்லாம் இருக்கும். அதே மாதிரிதான் குரு பூர்ணிமா அன்று, நான் சொல்றது பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு அற்புதமான சம்பவம். அப்போ குரு பூர்ணிமா அன்னைக்கு போய் பாபாவை தொட்டு வணங்கி, நான் ஸ்கிரீன்ல உங்களுக்கு பாதுகையை காமிச்சேன்ல, அந்த பாதுகையை தொட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு திரும்புறார் திருவாளர் ராஜ்குமார் அவர்கள். அப்போ திரும்பின உடனே என்ன ஆகுது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, என்னமோ அவருக்கு யாரோ திடீர்னு சொன்ன மாதிரி ஒரு உணர்வு. அந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு, எந்த இடம்னு திடீர்னு பாதுகையை பார்க்கிறார். அந்த பாதுகை கரெக்டா அந்த பாதுகை இருக்குல்ல, அதற்கு மேல ஓரத்துல பாபாவுடைய முகம் தெரிஞ்சுது அப்படின்னு நான் பாஸ்ட் டென்ஸ்ல அதை சொல்ல விரும்பல. இன்னைக்கும் அந்த பாதுகையில் நீங்கள் பாபாவை தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் க்ளோஸ் அப் பிக்சர் இப்ப காமிக்கிறேன், பாத்தீங்களா? எவ்வளோ அழகாக இருக்குங்க, எவ்வளோ பிரமிப்பாக இருக்கு. இதை நான் கோயம்புத்தூரில் நேர்ல பார்த்த உடனே என்னுடைய கண்கள்ல ஆனந்த கண்ணீர் தேம்பி அழறேன். எதற்காக அப்படின்னா, பாபா ஒரு செங்கல்லையும் இருக்கார், ஒரு தூணிலும் இருக்கார், ஒரு மார்பிள்லையும் இருக்கார், ஒரு புழு பூச்சியில கூட இருக்கார் அப்படின்றது அந்த தருணத்துல அவர் காமிச்சிருக்கார். உங்களுக்கு நான் 2 எபிசோட் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அப்போ நான் பாபா பக்தை ஆன புதுசு. அப்போ எனக்கு பாபா வில் பி இன் மூவபிள் இம்மூவபிள் திங்ஸ் எனக்கு எதுவுமே தெரியாது பெருசா.
ஆனா அதை பார்த்த உடனே ஆனந்தம், பரமானந்தம். அந்த இடத்திற்கு அந்த பாதுகையில பாபாவை தரிசனம் பண்ணதுக்கு பிறகு அந்த கோவிலுக்கு நான் அடிக்கடி போக ஆரம்பிச்சேன். போன உடனே அந்த பாதுகை அப்படியே கட்டி அணைச்சுக்கிற அளவுக்கு ஆசை வந்துடும். இது எதற்காக நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் அப்படின்னா, கோயம்புத்தூர் போற பக்தர்கள் நிச்சயமா அந்த ஆலயத்துக்கு போவீங்க. இதை பார்த்த உடனே போக முடியாத பக்தர்கள் ஸ்கிரீன்ல பார்த்து நீங்க எவ்வளவு சந்தோஷப்பட்டீங்க. எதற்காக இந்த லீலையை நான் சொன்னேன், நீங்க ஞாபகப்படுத்தி பார்த்தீங்கன்னா, இந்த ஆலயத்துல போய் தான் முதல்ல எனக்கு அங்க ஒரு நபர் திருவாளர் பிரகாஷ் அப்படின்னு அவரே வந்து சிவம்மா தாயி பத்தி சொன்னார். சிவம்மா தாயி வந்து பாபா அவங்க கிட்ட நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல பேசினதாக சொன்னார். அது மட்டும் இல்லாம அந்த ஆலயத்துக்கு வந்த பிறகுதான், இந்த பாதுகையில இந்த பாபாவை தரிசனம் பண்ணதுக்கு பிறகுதான் எனக்கு இந்த பக்தி அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு புரிய ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு தெரியாது பாபாவை பத்தி என்னுடைய வாழ்க்கையில நான் முழுக்க முழுக்க பேச போறேன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் மனசுல அப்படியே அச்சடிச்ச மாதிரி புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, பாபா நம்ம நினைச்சுட்டா போறோம், அந்த இடத்தில் பாபா இருப்பார் என்பது சத்தியம். இந்த கலியுகத்துல நிறைய பேர் யோசிக்கிறோம், எக்கச்சக்கமா யோசிக்கிறோம், பாபா எங்களுக்கு லீலை நிகழ்த்துவாரா அப்படின்னு. இந்த எபிசோட் பார்க்கும்போது கூட உங்களுக்கு தோணும், நம்மளுக்கு இத்தனை பேர் பாவம் பண்றாங்களே, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களே, பாவம் பண்றவங்க நல்லா இருக்காங்க, கெட்டது பண்றவங்க நல்லா இருக்காங்க, புண்ணியம் மட்டுமே பண்றோமே, நல்லது மட்டுமே பண்றோமே, பாபாவோட நாமத்தையே சொல்றோமே, நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அதற்கு ஆரத்திலேயே ஒரு வரி இருக்கு. அது என்ன வரின்னு முதல்ல பார்ப்போம். ஸ்மராவே மணித்வத் பதா நித்ய பாவே உராவே கரி பக்தி சாட்டி ஸ்வபாவே करावे जगातारुणी मायदाता नमस्कार साष्टांग श्री साईनाथा ஸ்மராவே பனிபக்த தானித்ய பாவே அப்படின்னா என்ன, மனசார உடம்பால உள்ளத்தால அவருடைய பாதத்தை கெட்டியாக பிடித்தால், இந்த உலகம் ஒரு மாயை, இந்த இல்யூஷனரி வேர்ல்டு, உங்களுக்கு சுத்தி இருக்கிறது எல்லாமே மாயை, எல்லா மித்தவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, எனக்கு நடக்கல அப்படின்னு உங்க கண்ணுக்கு தெரியற விஷயம்தான் அது. ஆனா what Sai has in store for you, அந்த இறைவன் உங்களுக்கு என்ன தரணும்னு நினைக்கிறார் அப்படின்றது உங்களுக்கே தெரியாது. அதற்குள்ள இதெல்லாம் எனக்கு நடக்காது, இல்லைங்க எனக்கு இல்லைங்க அப்படின்னு நீங்களே நினைச்சு அந்த வாழ்க்கையை கெடுத்து உங்க மன அமைதியை கெடுத்து எல்லாம் நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம். ஒரே ஒரு விஷயம், மனதார நம்புங்க, இந்த பாதுகையில நீங்க பாபா தரிசனம் பண்ணீங்க, இது எப்படிங்க சாத்தியம்? ஒரு கல்லுல நம்ம பாபாவை அப்படியே அச்சடிக்க முடியுமா? இல்ல பாபா வா வா கல்லுல வானா அவர் வருவாரா? கிடையாது. பக்திக்கு பாபா இறங்கி வருவார். இதை உணர்த்ததான் பாபா இந்த மாதிரி லீலைகள் இந்த கலியுகத்துல நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த இடத்துல எதற்காக இதை நான் சொல்றேன், இது இந்த பாதுகையை நான் பார்த்தேன், நம்ம சேனல் மூலமாக எல்லா பாபா பக்தர்களுக்கும் நம்ம இது கொடுக்கிறோம். இந்த மாதிரி நம்பிக்கையே இல்லாத பக்தர்களுக்கு இதெல்லாம் நம்பிக்கையூட்டும். நிச்சயமாக பாபா உயிரோடு இருக்கார், அதை நம்பி வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்களேன். பாபாவுடைய லீலை அப்படியே ஒன்னொன்னும் தேன் மாதிரி அமிர்தம் மாதிரி நீங்க ரசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரிதான் கலியுகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்தை. அவங்க ஜெர்மனியில இருக்காங்க. ஜெர்மனியில வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பக்தைக்கு அற்புதமான ஒரு லீலை பாபா நிகழ்த்தினார். எப்படி ஆரம்பிச்சு நிகழ்த்தினார் அப்படின்னா, ஷிரடிக்கு வரணும் அப்படின்னு ஒரு ஆசை. பாபா உங்களை பார்க்க ஷிரடிக்கு போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்படியாவது கூப்பிடுங்க பாபா, உங்களை பார்க்க வரணும்னு யோசிச்சு டிக்கெட்லாம் போட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. நம்ம நிறைய இப்போ சோசியல் மீடியால பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் பார்க்குறோம். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது அந்த பக்தைக்கு. எப்போ அப்படின்னா, இந்த கோவிட் அப்படின்ற ஒரு கொடிய நோய் வந்தது இல்லையா, அந்த நோய் முடிஞ்ச அந்த சமயத்துல ஷிரடிக்கு போறாங்க. டிக்கெட் புக் பண்றாங்க. புக் பண்ண உடனே ஒரு மெசேஜ் வருது, யூ ப்ளீஸ் கம் டு ஷிரடி, என்ன பார்க்கறதுக்கு ஷிரடிக்கு வா அப்படின்னு உடனே சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோ ஆனந்தம். ஆனா அந்த மெசேஜ் அடுத்த லைன் பார்த்த உடனே அவங்களுக்கு அப்படியே புக்குன்னு போயிடுது. ரொம்ப ரொம்ப சோகமாயிட்டாங்க.
ஷிர்டிக்கு வான்னு சொல்ற பாபா சந்தோஷமான ஒரு மெசேஜ் தானே தரணும். ஆனா அந்த பக்தைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாங்க முடியாத அளவுக்கு யாருக்கிட்டையுமே ஏன் இப்படி பாபா சொன்னான்னு சொல்ல முடியாத அளவுக்கு அடுத்த வரியிலேயே ஒரு மெசேஜ் கொடுக்கிறார். பாபா அப்படி கொடுப்பாரா? அந்த பக்தைக்கு எதற்காக அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.